Ave Maria, gratia plena, Dominus tecum. வணக்கம் அன்பு உறவுகளே, மாதா வணக்க மாதத்தின் இன்று நாம் நினைவு கூறுவது புனித ஜெபமாலை அன்னையை பற்றி. ஜெபமாலை ஜபிக்கிற வழக்கமானது நமது மரபிலே 13ஆம் நூற்றாண்டிலிருந்தே அது இருக்கிறது என்பதை வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே கிறிஸ்தவ, அதுவும் கத்தோலிக்க திருவையின் அடிப்படை விசுவாசங்களை நம்ப மறுத்து கத்தோலிக்க திருவையில் இருந்து விலகி ஒரு மக்கள் அமைந்த ஒரு அமைப்பு கூட்டமாக உருவாகிறது. ஒரு பிரிவினையாளர்கள் அனைவரும் ஒன்று கூடிய ஒரு குழுவானது உருவாகிறது. அதுதான் கத்தாஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரு குழுவை சார்ந்தவர்கள் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியிலே அல்பி என்கின்ற ஒரு இடத்திலே அவர்கள் அதிகமாக பரப்பிய ஒரு தப்பறை கொள்கைகளை தான் அல்பிஜென்சினிசம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அதை பொறுத்தவரை கிறிஸ்தவ விசுவாசங்களுக்கு எதிராக, அதாவது திருவுருட் சாதனங்களின் மீதோ சரி, நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவின் பிரசனத்தின் மீதோ சரி, அல்லது பாவ மன்னிப்பை குறித்தும் சரி, அவர்கள் தப்பறையான கொள்கைகளை, திரு அவையின் நம்பிக்கைக்கு எதிரான கொள்கைகளை அவர்கள் பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் அவர்களை பொறுத்தவரை இந்த மனித உடலானது தீயது, அது சாத்தானிடமிருந்தே வருகிறது என்பது அவர்களின் நம்பிக்கை. ஆனால் மனிதனின் உள்ள இருக்கிற ஆன்மாவானது நல்லது, அது கடவுளிடமிருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்கள் கடவுளின் மனு உருவாக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவரின் மனு உருவாக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் பாவமே ஆன மனித உடலை கடவுள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், கடவுள் எப்படி அந்த மனித உடலை எடுத்துக்கொண்டு இந்த உலகில் பிறக்க முடியும் என்று அவர்கள் மறுப்பு தெரிவித்து அந்த ஆண்டவர் இயேசுவின் மனு உருவாக்கத்தை அவர்கள் ஏற்க மறுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக மனித உடலானது பாவத்திற்கே அடிமையானது. இதில் மனித கடவுளால் உருவான ஆன்மாவை உள்புகுத்த முடியாது. அப்படி உருவாகி அனைத்தும் அடைபட்டு கொண்டிருக்கிறது மனித பாவமே உருவான மனித உடலினுள் இந்த கடவுளால் உருவான நல்லது ஆன்மாவானது அடைபட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் அதை எண்ணுகிறார்கள். இதனால் அந்த ஒரு மறுப்பு கொள்கையும் அவர்கள் ஆழமாக அதை பரப்பிக் கொண்டே இருந்தார். இந்த நிலையில்தான் புனித டொமினிக் என்கிற சாமிநாதர் இந்த கொள்கையிலிருந்து மக்களுக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுக்க போராடுகிறார். தனது திருவுரைகளின் மூலமாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முயற்சிக்கிற பொழுது அதில் அவர் தோல்வியை சந்திக்கிறார். இதனால் மனம் உடைந்து அவர் காற்றுக்கு சென்று தவ முயற்சியை மேற்கொள்கிறார். கடினமான அந்த தவ முயற்சிகள் இடையே அவர் தவ முயற்சி மேற்கொண்ட 3வது நாளிலே அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து ஜெபமாலையை அவருக்கு கையிலே கொடுத்து, இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு ஜெபி, உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், இந்த பக்தி முயற்சியை பிறருக்கு அறிவி என்று சொல்கிறார். அதிலிருந்து தான் இல்லத்திற்கு திரும்பிய புனித டொமினிக் சாமிநாதன் தான் எப்பொழுதெல்லாம் திருவுரையை மக்களுக்கு அறிவிக்கிறாரோ அப்பொழுது எல்லாம் அவர் அதன் முன்பாக ஜெபமாலையை ஜெபிக்கிறார். இப்படி அவர் ஜெபித்து விட்டு திருவுரை அறிவிக்கிற பொழுதெல்லாம் அந்த அல்பிஜென்சினத்தை பின்பற்றிய மக்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்ளும் மக்களாக, அதுவும் இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கம் நாளாக நாளாக மக்களிடையே அதிகரிக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை இன்னும் ஆழப்படுத்தும் விதமாக 1500களிலே கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இடையே ஒரு போர் நடக்கிற சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் பேதுரு சதுக்கத்திலே ஒன்றாக கூடி இந்த ஜெபமாலையை ஜெபிக்க பொழுது அவர்கள் அந்த போரிலே வெற்றியடைந்தவர்களாக, அதிலிருந்து இன்னும் ஆழமாக இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற பக்தியானது அதிகமாக பரப்பப்பட்டது. அதிகமான மக்கள் அதை பின்தொடர ஆரம்பித்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். 1719ஆம் ஆண்டிலே லூர்து நகரிலும் சரி, அல்லது 1858 ஃபாத்திமா நகரிலும் சரி, அன்னை மரியாள் காட்சி கொடுத்து அங்கே ஜெபமாலை ஜெபிக்க சொல்லுகிறார், இந்த பக்தி முயற்சியை பரப்ப சொல்லுகிறார் என்பது இன்னும் ஆழமாக மக்கள் இந்த ஜெபமாலையின் குறித்த ஒரு எண்ணத்தை, ஒரு நம்பிக்கையை மக்கள் மீது ஆழமாக ஏற்படுத்தியதை, ஒரு தாக்கத்தை உண்டாக்கியதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஜெபமாலை ஜெபிப்பது என்பது ஏதோ ஒரு சொன்ன ஜெபத்தை திருப்பி திருப்பி சொல்லுவது என்பது அல்ல. மாறாக கடவுளின் ஆண்டவர் இயேசு, கடவுள் வழியாக தொடங்கிய மீட்பு திட்டமானது இயேசுவின் பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவரது பாடுகள், அவரது இறப்பு, அவருடைய உயர்ப்பு என அனைத்து இந்த பாஸ்கா மறைபொருளை அனைத்தையுமே, மீட்பின் மறைபொருளை அன்னை மரியாளோடு நாமும் சிந்திக்கிறோம் என்பதன் அடையாளமாக அது இருக்கிறது. ஆக அந்த மீட்பின் மறைபொருளோடு, அந்த மீட்பின் பாதையிலே நாமும் அவர்களோடு உடன் நடக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு
அன்னை மரியாளோடு நாமும் உடன் நடக்கிறோம் என்பதன் அடையாளம் தான் இந்த ஜெபமாலையாக இருக்கிறது. ஆக அந்த பக்தி முயற்சி ரொம்ப ஆழமான நம்பிக்கையோடு அதை செய்கிற பொழுது அன்னை நம்மோடு உடன் நடக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், நமது வாழ்வை அவர் மாற்றுகிறார் என்று உணர்வோம். அனைவருக்கும் நன்றி.